வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். பாகம் 6. பிரமிடுகளின் உருவாக்கம். வரலாற்றின் மிகவும் சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளில் ஒன்று வேளாண் புரட்சி. செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நோக்கிய பாதையில் மனித குலத்தை வேளாண் புரட்சி வழிநடத்தியதாக அதன் ஆதரவாளர்கள் சிலர் மாறுதட்டுகின்றனர். ஆனால் அது சீரழிவுக்கு இட்டு சென்றதாக மற்றவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஷேப்பியன்ஸ் இனம் இயற்கையோடு ஒத்து வாழுவதை விட்டுவிட்டு பேராசையையும் இயற்கையிடமிருந்து பிரிந்து வாழ்வதையும் நோக்கி விரைந்த அக்கணம்தான் அந்த இனத்தின் வாழ்வில் ஏற்பட்ட திருப்புமுனையாகும். அப்பாதை சேப்பியன்ஸை எந்த திசையில் இட்டு சென்றிருந்தாலும் சரி, அவர்களால் மீண்டும் திரும்பி வர முடியாத ஒரு திசையாக அது அமைந்துவிட்டது. மக்கட்தொகை மிக வேகமாக அதிகரிப்பதற்கு வேளாண்மை வழிவகுத்ததால் ஷேப்பியன்ஸ் மீண்டும் வேட்டையாடிகளாகவும் காய்கனிகளை சேகரிப்பவர்களாகவும் மாறியிருந்தாலும் எந்த ஒரு வேளாண் சமுதாயத்தாலும் தொடர்ந்து தாக்குப்பிடித்திருக்க முடியாது. ஷேப்பியன்ஸ் வேளாண்மைக்கு மாறுவதற்கு முன்பாக கிமு 10,000 ஆண்டு வாக்கில் பூமியில் சுமார் 50 லட்சம் நாடோடி வேட்டையாடிகள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். கிபி 1ஆம் நூற்றாண்டில் வெறும் 20 லட்சம் வேட்டையாடிகள், குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்க கண்டங்களிலும் ஆப்பிரிக்காவிலும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆனால் அப்போதைய உலகின் 25 கோடி விவசாயிகளோடு ஒப்பிடுகையில் அவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவுதான். பெரும்பாலான விவசாயிகள் நிரந்தரமான குடியிருப்புகளில் வாழ்ந்தனர். ஒரு சிலர் மட்டுமே நாடோடிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் இருந்தனர். விவசாயிகள் ஓரிடத்தில் குடிய வந்தது அவர்களுடைய ஆடுகளத்தை வெகுவாக சுருக்கியது. பண்டைய வேட்டையாடிகள் வழக்கமாக நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்த பகுதிகளில் வாழ்ந்தனர். குன்றுகள், நீரோடைகள், காடுகள், திறந்த வானம் ஆகியவற்றுடன் கூடிய அந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியும் அவர்களுடைய வீடாகவே இருந்தது. ஆனால் மறுபுறம் விவசாயிகள் ஒரு சிறு வயலிலோ அல்லது தோட்டத்திலோ வேலை செய்வதில் தங்கள் நாட்களின் பெரும் பகுதியை செலவிட்டனர். மரக்கட்டைகள், கற்கள் அல்லது மண்ணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு சில டஜன் மீட்டருக்கு அதிகம் இல்லாத ஒரு குறுகிய கட்டமைப்பு தான் அவர்களுடைய வீடாக இருந்தது. ஒரு விவசாயி தன்னுடைய இந்த கட்டமைப்பின் மீது தீவிர பற்று கொண்டிருந்தான். இது பல தளங்களில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாகவே உருவெடுத்தது. இது உளவியல் ரீதியான தாக்கத்தோடு கூடவே கட்டடம் என்னும் சட்ட பொருள் மீதான ஒரு பிணைப்பையும் ஏற்படுத்தியது. அக்கணத்தில் இருந்து என் வீடு என்ற கோட்பாடு உருவானது. விவசாயிகள் தங்கள் வீடுகளின் மீது மிகுந்த பற்றும் கொண்டனர். தங்களுடைய அண்டை வீட்டாரிடமிருந்து தங்களை பிரித்து கொண்டனர். இவ்விரண்டு செயல்களும் மிகுந்த சுயநலம் கொண்ட ஓர் உயிரினத்தின் உளவியல் அடையாள சின்னமாக மாறின. புதிய வேளாண் நிலப்பகுதிகள் பண்டைய வேட்டையாடிகளின் எல்லைகளை விட மிகச் சிறியவையாக இருந்ததோடு அதிக செயற்கையாகவும் இருந்தன. நெருப்பை பயன்படுத்தியதை தவிர வேட்டையாடிகள் தாங்கள் சுற்றித் திரிந்த நிலப்பரப்புகள் மீது மிக குறைவான மாற்றங்களையே ஏற்படுத்தினர். ஆனால் விவசாயிகளோ மிக கடினமாக உழைத்து தாங்கள் வாழ்ந்த பகுதியை சூழ்ந்திருந்த காடுகளை அழித்து ஒழித்து அவற்றில் இருந்து செயற்கையான மனித தீவுகளை உருவாக்கி அவற்றிலேயே வாழ்ந்தனர். அவர்கள் காடுகளை வெட்டி சாய்த்தனர், கால்வாய்கள் தோண்டினர், புதர்களையும் செடி கொடிகளையும் கற்களையும் அப்புறப்படுத்தி நிலங்களை வேளாண்மைக்கும் குடியிருப்பதற்கும் ஏதுவானதாக மாற்றினர். வீடுகளை கட்டினர், சால்களை உழுதனர், நேர்த்தியான வரிசைகளில் பல மரங்களை நட்டனர். இந்த செயற்கை வாழிடம் மனிதர்களுக்கும் அவர்களுடைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் மட்டுமே உரியதாக இருப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. எனவே அதை சுற்றிலும் சுவர்களும் புதர் வேலிகளும் அமைக்கப்பட்டன. தங்கள் நிலங்களில் களைகள் வளருவதை தடுப்பதற்கும் காட்டு விலங்குகள் அவற்றை அண்டாதபடி பார்த்து கொள்வதற்கும் விவசாய குடும்பங்கள் தம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்தன. அத்துமீறி நுழைந்த விலங்குகளை அவர்கள் விரட்டியடித்தனர். அவை தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டால் அவற்றை அடியோடு அழிப்பதற்கான வழிகளை அவற்றின் மனித எதிரிகள் நாடினர். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய வீடுகளை சுற்றிலும் வலிமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டனர். வேளாண்மை தோன்றிய நாளில் இருந்து இன்று வரை மரக்கிளைகள், ஈக்கொல்லி கட்டைகள், காலணிகள், பூச்சிக்கொல்லி நஞ்சுகள் ஆகியவற்றை தங்கள் கைகளில் ஏந்தியபடி கோடிக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய உறைவிடங்களுக்குள் தொடர்ந்து ஊடுருவுகின்ற சுறுசுறுப்பான எறும்புகளுக்கும், கள்ளத்தனமாக நுழையும் கரப்பான்களுக்கும், சாகச விரும்பிகளான சிலந்திகளுக்கும், பாதை தவறி வந்து விடுகின்ற வண்டுகளுக்கும் எதிராக தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே வந்துள்ளனர். வரலாற்றில் நெடுங்காலமாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கையான மனித தீவுகள் மிகவும் சிறியவையாக இருந்தன. அவற்றை சுற்றிலும் மனிதன் குறுக்கிட்டிராத இயற்கை காடுகள் பறந்து விரிந்து கிடந்தன. புவியின் மேற்பரப்பு சுமார் 51 கோடி சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது. அதில் 15.5 கோடி மட்டுமே நிலமாகும். கிபி 1400ஆம் ஆண்டு வாக்கில் பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடன்
வெறும் 1 கோடி சதுர கிலோமீட்டர் அளவு கொண்ட பகுதியில்தான் கூட்டமாக வாழ்ந்தனர். அது புவியின் மேற்பரப்பில் வெறும் 2% மட்டுமே. மற்ற இடங்கள் எல்லாம் அதிக குளிராகவோ, அதிக சூடாகவோ, அதிகமாக வறண்டு போயோ, அதிக ஈரப்பதம் கொண்டவையாகவோ, அல்லது பயிரிடத்திற்கு பொருத்தமற்றவையாகவோ இருந்தன. புவியின் மேற்பரப்பின் இந்த 2% மட்டும்தான் வரலாறு கட்டவிழ்வதற்கான மேடையாக அமைந்தது. தங்களுடைய செயற்கை தீவுகளை விட்டுவிட்டு செல்ல மக்களால் முடியவில்லை. தங்கள் வீடுகளையும் வயல்களையும் தானிய களஞ்சியங்களையும் அவர்களால் கைவிட முடியவில்லை. ஏனெனில் அது அவர்களுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும். மேலும் காலப்போக்கில் அவர்கள் அதிகமான பொருட்களை சேகரித்தனர். ஓர் இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட முடியாதபடியான பொருட்கள் அவை. இதனால் அவர்கள் அங்கேயே கட்டுண்டு கிடக்க வேண்டியதாயிற்று. பண்டைய விவசாயிகள் பரம ஏழைகள் என்பது போல நமக்கு தோன்றக்கூடும். ஆனால் ஓர் ஒட்டுமொத்த வேட்டையாடி குழுவிடம் இருந்த பொருட்களை விட பல மடங்கு அதிகமான பொருட்கள் ஒரு விவசாய குடும்பத்தின் வசம் இருந்தன. எதிர்காலத்தின் வரவு. வேளாண்மைக்கான இடம் சுருங்கியது. ஆனால் வேளாண்மை நேரம் விரிவடைந்தது. வேட்டையாடிகள் பொதுவாக அடுத்த மாதத்தை பற்றியோ அல்லது அடுத்த கோடை காலத்தை பற்றியோ சிந்திப்பதில் அதிக நேரத்தை வீணாக்கவில்லை. ஆனால் விவசாயிகள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கற்பனையில் மூழ்கினர். வரவிருந்த ஆண்டுகளை பற்றி அதிகமாக சிந்தித்தனர். வேட்டையாடிகள் எதிர்காலத்தை அவ்வளவு மதிப்புமிக்கதாக கருதவில்லை. ஏனெனில் அவர்கள் அன்றாடம் மிகுந்த சிரமத்தோடு வாழ்க்கை நடத்தினர். எதிர்காலத்திற்காக உணவை பக்குவப்படுத்துவதோ அல்லது உடைமைகளை சேகரிப்பதோ அவர்களுக்கு அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. அவர்கள் ஓரளவுக்கு முன்கூட்டிய திட்டமிடுதலில் ஈடுபட்டனர் என்பதை மறுக்க முடியாதுதான். ஷோவே, லாஸ்கா, அல்டாமீரா ஆகியவற்றின் குகை ஓவியங்களை படைத்தவர்கள் அந்த ஓவியங்கள் எண்ணற்ற தலைமுறைகளுக்கு நீடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தையே கொண்டிருந்தனர் என்பது உறுதி. சமூக கூட்டுக்களும் அரசியல் போட்டிகளும் நீண்ட கால விவகாரங்களாக இருந்தன. ஓர் உதவிக்கு கைமாறு செய்வதற்கும் ஒரு தவறான செய்கைக்காக பழிவாங்குவதற்கும் பொதுவாக பல ஆண்டுகள் ஆயின. அடிப்படை தேவைகளுக்கு இயற்கை வளங்களை சார்ந்திருந்த ஒரு பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட நீண்ட கால திட்டமிடலுக்கு ஓர் எல்லை இருந்தது. அதே நேரம் வேட்டையாடிகளுக்கு மனக்கலக்கம் அவ்வளவாக ஏற்படாதபடியும் அது பார்த்து கொண்டது. தங்களால் எவற்றின் மீது தாக்கம் ஏற்படுத்த முடியவில்லையோ அவற்றை பற்றி கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை வேட்டையாடிகள் அறிந்திருந்தனர். வேளாண் புரட்சி முன்பு ஒருபோதும் இருந்திராத அளவுக்கு எதிர்காலத்தை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியது. விவசாயிகள் எப்பொழுதும் எதிர்காலத்தை மனத்தில் வைத்தே வேலை செய்ய வேண்டியிருந்தது. வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் ஆனது நீண்ட கால பயிரிடுதலையும் அதைத் தொடர்ந்து குறுகிய கால அறுவடையையும் உள்ளடக்கிய ஒரு பருவகால உற்பத்தி சுழற்சியின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தது. ஓர் அபரிவிதமான அறுவடைக்கு அடுத்த நாள் விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடும். ஆனால் ஓரிரு வாரங்களுக்குள் அவர்கள் மீண்டும் அதிகாலையிலேயே எழுந்து தங்கள் வயல்களில் நாள் முழுவதும் வேலை செய்ய தொடங்கினர். இன்றைக்கும் அடுத்த வாரத்திற்கும் அடுத்த மாதத்திற்கும் கூட போதுமான உணவு அவர்களிடம் இருந்த பொழுதிலும் அடுத்த ஆண்டையும் அதற்கடுத்த ஆண்டையும் பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டியிருந்தது. எதிர்காலத்தை பற்றிய கவலை பருவகால உற்பத்தி சுழற்சிகளில் மட்டுமல்லாமல் வேளாண்மையின் அடிப்படை உறுதியின்மையிலும் வேரூன்றி இருந்தது. பெரும்பாலான கிராமங்கள் வெகு சில வகையான தாவரங்களையும் விலங்குகளையும் மட்டுமே வளர்த்து அதன் மூலம் பிழைப்பு நடத்தியதால் வறட்சி, வெள்ளம், மரணம் விளைவிக்கக்கூடிய நோய் தொற்று ஆகியவற்றின் தயவில் வாழ வேண்டியிருந்தது. தங்களுடைய தற்கால பயன்பாட்டிற்கு போக எதிர்கால பயன்பாட்டிற்காகவும் விவசாயிகள் உற்பத்தி செய்ய வேண்டியிருந்தது. குதிர்களில் தானியங்கள், நிலவரைகளில் ஆலிவ் எண்ணெய் நிரம்பிய ஜாடிகள், சரக்கு அறையில் சீஸ், மரவெட்டத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த தொத்து இறைச்சிகள் ஆகியவை இல்லாமல் போனால் உணவு கிடைக்காத மோசமான காலங்களில் அவர்கள் பட்டினி கிடக்க நேரிடும். மோசமான காலங்கள் எப்படியும் வரவிருந்தன. மோசமான காலங்கள் வராது என்ற அனுமானத்தில் வாழ்ந்த விவசாயிகள் நீண்ட காலம் உயிர் வாழவில்லை. வேளாண்மை தோன்றிய நாளில் இருந்தே எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மனித மனம் என்னும் மேடையில் முக்கிய பாத்திரங்கள் ஏற்க தொடங்கிவிட்டன. தங்களுடைய வயல்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு விவசாயிகள் எங்கெல்லாம் மழையை சார்ந்து இருந்தார்களோ அங்கெல்லாம் மழைக்காலம் தொடங்கியவுடன் விவசாயிகள் தங்கள் கண்களை இடுக்கிக் கொண்டு தினமும் வானத்தை ஏறிட்டு பார்த்தனர். காற்றை முகர்ந்தனர். மேகம் ஏதேனும் தெரிகிறதா? உரிய காலத்தில் மழை வருமா? போதுமான அளவு மழை பெய்யுமா? கடுமையான புயல் ஏதேனும் வயல்களில் உள்ள விதைகளை அடித்து சென்று விடுமோ? இளம் பயிர்களை அவை நாசம் செய்து விடுமோ? போன்ற பல கேள்விகள் அவர்கள் மனத்தில் முளைத்தன. அதே நேரம் யூப்ரைட்டிஸ் நதி, சிந்து நதி, மஞ்சள் நதி ஆகியவற்றின் பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்த விவசாயிகளுக்கும் கவலைகளுக்கு குறைவிருக்கவில்லை.
அவர்கள் தண்ணீரின் அளவை அச்சத்தோடு கண்காணித்தனர். உயர் மேட்டு நிலங்களில் இருந்து வளமான மேல்மண்ணை அரித்து கொண்டு வந்து தங்களுடைய வயல் நெடுகிலும் பரப்புவதற்கு அந்த ஆறுகள் பொங்கி எழுவது அவர்களுக்கு இன்றியமையாததாக இருந்தது. ஆனால் வெள்ளங்கள் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது தவறான நேரத்திலோ வந்தால் ஒரு வறட்சி எந்த அளவுக்கு வயல்களை பாதிக்குமோ அதே அளவுக்கு இந்த வெள்ளங்களும் அந்த வயல்களை சீரழித்துவிடும். கவலைப்படுவதோடு அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை. அறுவடை எறும்புகள் சுறுசுறுப்பாக உழைப்பதைப் போல எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்ட ஒரு விவசாயி பிற்காலத்தில் என்றோ ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் எண்ணெய் எடுப்பதற்காக கோடை காலத்தில் வியர்க்க விறுவிறுக்க ஆலிவ் மரங்களை நட்டான். இன்று தான் உண்ண விரும்பியவற்றை குளிர்காலம் வரையோ அல்லது மறு ஆண்டு வரையோ அவன் தள்ளி போட்டான். வேளாண்மை ஏற்படுத்திய அழுத்தம் நீண்ட கால பின்விளைவுகளை கொண்டிருந்தது. பெரிய அளவில் அரசியல் அமைப்பு முறைகளும் சமூக அமைப்பு முறைகளும் உருவாவதற்கான அடித்தளமாக அது அமைந்தது. இதில் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், கடின உழைப்பாளிகளான அந்த விவசாயிகள் நிகழ்காலத்தில் கடினமாக உழைத்ததன் மூலமாக எந்த எதிர்கால பொருளாதார பாதுகாப்பை பெற விரும்பினார்களோ அவர்களுக்கு அது ஒருபோதும் கிடைக்கவே இல்லை. எல்லா இடங்களிலும் ஆட்சியாளர்களும் மேட்டுக்குடியினரும் உழைத்து அந்த விவசாயிகளுக்கு தேவையான குறைந்தபட்ச உணவை மட்டும் விட்டுவிட்டு உபரி உணவு முழுவதையும் அபகரித்துக் கொண்டனர். விவசாயிகளிடமிருந்து அபகரிக்கப்பட்ட அந்த உபரி உணவுதான் அரசியல், போர், கலை, தத்துவம் ஆகியவற்றை முடுக்கிவிட்டது. அரண்மனைகள், கோட்டைகள், நினைவு சின்னங்கள், கோவில்கள் ஆகியவற்றை மேட்டுக்குடியினர் கட்டினர். சமீபத்திய காலகட்டம் வரை சமுதாயத்தின் 90% அதிகமான மனிதர்கள் விவசாயிகளாகத்தான் இருந்தனர். அவர்கள் தினமும் காலையில் கண் விழித்து வியர்வை சிந்தி தங்கள் நிலத்தை உழுதனர். அவர்கள் உற்பத்தி செய்த உபரி உணவு அரசர்கள், அரசாங்க அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், மத குருமார்கள், கலைஞர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேட்டுக்குடியினரின் பசியை போக்கியது. இவர்கள்தான் வரலாற்று நூல்கள் நெடுகிலும் இடம்பெற்றுள்ளனர். பெரும்பான்மையான மக்கள் வயல்களை உழுது கொண்டும் தண்ணீர் வாளிகளை சுமந்து கொண்டும் இருந்த நேரத்தில் ஒரு சிலர் மட்டுமே செய்து வந்துள்ள ஒரு விஷயம்தான் வரலாறு ஆகும். ஒரு கற்பனையான ஒழுங்குமுறை. விவசாயிகள் உற்பத்தி செய்த உபரி உணவும் புதிய போக்குவரத்து தொழில்நுட்பமும் சேர்ந்து மக்கள் அதிக எண்ணிக்கையில் முதலில் பெரிய கிராமங்களுக்கும் பிறகு சிறு நகரங்களுக்கும் இறுதியாக பெருநகரங்களுக்கும் முண்டி அடித்து வந்து நெருக்கமாக குடியமர்வதை சாத்தியமாக்கின. அவர்கள் எல்லோரும் புதிய இராஜாங்கங்களாலும் வணிக தொடர்புகளாலும் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் இப்புதிய வாய்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு உபரி உணவும் மேம்பட்ட போக்குவரத்தும் மட்டும் மக்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. ஒரே சிறுநகரத்தை சேர்ந்த 1000 மக்களுக்கோ அல்லது ஒரே ராஜாங்கத்தை சேர்ந்த 10 லட்சம் மக்களுக்கோ ஒருவரால் உணவு அளிக்க முடியும் என்பது நடைமுறை சாத்தியம் வாய்ந்ததாக இருந்த பொழுதிலும் நிலத்தையும் நீரையும் எவ்வாறு பங்கிட்டுக் கொள்வது என்பதிலும் சச்சரவுகளையும் முரண்பாடுகளையும் எவ்வாறு தீர்த்து கொள்வது என்பதிலும் வறட்சி காலங்களிலோ அல்லது போர்க்காலங்களிலோ எவ்வாறு நடந்து கொள்வது என்பதிலும் மக்கள் ஓர் உடன்பாட்டிற்கு வருவதற்கு அது உத்தரவாதம் அளிக்கவில்லை. சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வழிந்தாலும் ஓர் உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் சச்சரவுகள் பரவுகின்றன. வரலாற்றின் பெரும்பாலான போர்களுக்கும் புரட்சிகளுக்கும் காரணம் உணவு பற்றாக்குறைகள் அல்ல. பிரெஞ்சு புரட்சியை முன்னின்று நடத்தியது பட்டினியால் வாடிய விவசாயிகள் அல்ல, மாறாக வசதி படைத்த வழக்கறிஞர்களே. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ரோமானிய குடியரசு உச்சபட்ச அதிகாரம் கொண்டதாக இருந்தது. மத்திய தரைக்கடல் நெடுகிலும் இருந்து பொக்கிஷங்களை சுமந்து வந்த எண்ணற்ற கப்பல்கள் ரோமானியர்களை அவர்களுடைய மூதாதையர் கனவு கண்டதை விட பன்மடங்கு அதிகமாக வளப்படுத்தின. ஆனாலும் ரோமானிய ஆட்சி உச்சபட்ச செழிப்பை எட்டியிருந்த அக்கணத்தில்தான் ரோமானிய அரசியல் ஒழுங்கு சீர்குலைந்து தொடர்ச்சியான பல கொடிய போர்கள் நடந்தேறின. 1991 தன்னுடைய குடிமக்கள் அனைவருக்கும் உணவளிக்க தேவையான வளங்களை விட கூடுதல் வளங்கள் யூகோஸ்லாவியாவிடம் இருந்த பொழுதிலும் பல கொடூரமான போர்களின் மூலமாக அந்நாடு சின்னாபின்னமாகியது. இப்படிப்பட்ட சீரழிவுகளுக்கு பின்னால் இருந்த காரணம் இதுதான். பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் ஒரு சில டஜன் தனிநபர்களை உள்ளடக்கிய சிறு குழுக்களில்தான் வாழ்ந்து வந்தனர். வேளாண் புரட்சிக்கும் நகரங்கள், இராஜாங்கங்கள், பேரரசுகள் போன்றவை தோன்றியதற்கும் இடைப்பட்ட சில 1000 ஆண்டுகள் பெரும் திரளாக ஒத்துழைப்பதற்கான ஒரு உள்ளுணர்வு அவர்களிடம் வளர போதுமானவையாக இருக்கவில்லை. இப்படிப்பட்ட உயிரியல் ரீதியான உள்ளுணர்வுகள் இல்லாத பொழுதிலும் வேட்டையாடி காலகட்டத்தின் பொழுது நூற்றுக்கணக்கான அந்நியர்களால் ஒத்துழைக்க முடிந்தது. அவர்களுக்கு இடையே இருந்த பொதுவான கட்டுக்கதைகள் தான் அதற்கு காரணம். ஆனால் அவர்களுக்கு இடையே நிலவிய ஒத்துழைப்பு உறுதியானதாக இருக்கவில்லை என்பதோடு அது மட்டுப்படுத்தப்பட்டும் இருந்தது.
ஷேப்பியன்ஸ் குழு ஒவ்வொன்றும் தன் வாழ்க்கையை சுதந்திரமாக நடத்தி கொண்டிருந்தது. தன்னுடைய சொந்த தேவைகளில் பெரும்பாலானவற்றை அது தானே நிறைவேற்றிக் கொண்டது. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வேளாண் புரட்சிக்கு பின்னால் நிகழ்ந்த எதை பற்றியும் அறிந்திராத ஒரு பண்டைய சமூகவியலாளர் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளின் வீச்சு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டது என்ற முடிவுக்கு வந்திருக்கக்கூடும். மூதாதையரின் ஆவிகள், பழங்குடி மரபு சின்னங்கள் ஆகியவற்றை பற்றிய கதைகள் 500 நபர்கள் சேர்ந்து கடற்சிப்பிகளை வர்த்தகம் செய்யவும், வினோதமான பண்டிகைகளை கொண்டாடவும், ஒன்றிணைந்து ஒரு நியாண்டர்தால் கூட்டத்தை பூண்டோடு அழிக்கவும் அம்மக்களை ஒன்று திரட்டுவதற்கு தேவையான அளவு வலிமை வாய்ந்தவையாக இருந்தன. ஆனால் அக்கதைகளின் தாக்கம் அதோடு முடிந்துவிட்டது. ஆனால் லட்சக்கணக்கான அந்நியர்கள் ஓர் அன்றாட அடிப்படையில் சேர்ந்து ஒத்துழைக்கும்படி செய்வதற்கு இது போன்ற கட்டுக்கதைகளால் முடியாது என்ற அந்த பண்டைய சமூகவியலாளர் நினைத்திருப்பார். ஆனால் அவருடைய எண்ணம் தவறு என்று நிரூபணமானது. கட்டுக்கதைகள் எவராலும் ஊகிக்க முடியாத அளவுக்கு அதிக வலிமையானவையாக இருக்கின்றன. கூட்டமான நகரங்களும் பலம் வாய்ந்த பேரரசுகளும் உருவாவதற்கான வாய்ப்புகளை வேளாண் புரட்சி திறந்துவிட்ட பொழுது தங்களுக்கு தேவையான சமூக இணைப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்காக மாபெரும் கடவுளர், தாய்நாடுகள், கூட்டு பங்கு நிறுவனங்கள் ஆகியவற்றை பற்றிய கதைகளை மக்கள் உருவாக்கினர். மனிதனின் பரிணாம வளர்ச்சி தன்னுடைய வழக்கமான நத்தை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மனிதனின் கற்பனையானது பூமியில் அதுவரை யாரும் ஒருபோதும் பார்த்திராத பெரும் திரளான மக்களின் ஒத்துழைப்பை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான தொடர்புகளை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. கிமு 8500ஆம் ஆண்டு வாக்கில் ஜெரிகோ போன்ற கிராமங்கள் தான் மாபெரும் மனித குடியிருப்புகளாக இருந்தன. அந்த கிராமத்தில் ஒரு சில 100 நபர்கள் வாழ்ந்தனர். கிமு 7000 ஆண்டு வாக்கில் அனடோலியாவில் உள்ள சாட்லுயோக் என்ற சிறு நகரில் 5000 இருந்து 10,000 நபர்கள் வாழ்ந்தனர். அந்த காலகட்டத்தில் அதுதான் உலகின் மிகப்பெரிய குடியிருப்பாக இருந்திருக்கும். கிமு 5000 இருந்து கிமு 3000 வரையிலான காலகட்டத்தில் மெசபடோமியா, லெவாண்ட் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய செழிப்பான நிலப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்ட நகரங்கள் முளைவிடத் தொடங்கின. இந்நகரங்கள் ஒவ்வொன்றும் அருகில் இருந்த பல கிராமங்கள் மீது அதிகாரமும் தாக்கமும் செலுத்தின. கிமு 3100ஆம் ஆண்டில் நைல் பள்ளத்தாக்கின் ஒட்டுமொத்த கீழ்ப்பகுதியும் ஒன்றிணைக்கப்பட்டு முதல் எகிப்திய முடியாட்சி உருவாக்கப்பட்டது. ஃபாரோக்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்ட அதன் அரசர்கள் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதியையும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் ஆண்டனர். கிமு 2250ஆம் ஆண்டு வாக்கில் சார்கான் என்ற மாபெரும் மன்னன் முதன் முதலாக ஒரு பேரரசை தோற்றுவித்தான். அக்கேடிய பேரரசு என்பது அதன் பெயர். அது சுமார் 10 லட்சம் குடிமக்களையும் 5400 இராணுவ வீரர்களையும் கொண்டிருந்தது. கிமு 1000 ஆண்டுக்கும் கிமு 500ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கடைசி அசீரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, பாரசீக பேரரசு போன்ற மாபெரும் பேரரசுகள் மத்திய கிழக்கில் தோன்றின. அவை கோடிக்கணக்கான குடிமக்களை ஆட்சி செய்தன. பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை கொண்டிருந்தன. கிமு 221இல் சின் வம்சம் சீனாவை ஒன்றிணைத்தது. அதைத் தொடர்ந்து சிறிது காலத்தில் ரோமானிய பேரரசு மத்திய தரைக்கடல் வடிநில பகுதிகளை ஒன்றிணைத்தது. சின் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த 4 கோடி மக்களிடம் திரட்டப்பட்ட வரிகள் ஆயிரக்கணக்கான படை வீரர்களின் பராமரிப்புக்கும் 1 லட்சம் அதிகாரிகளை கொண்ட ஒரு சிக்கலான நிர்வாகத்தின் பராமரிப்புக்கும் செலவிடப்பட்டன. ரோமானிய பேரரசு தன் புகழின் உச்சியில் இருந்த நேரத்தில் சுமார் 10 கோடி குடிமக்களிடம் வரிகளை வசூலித்தது. இந்த வருவாய் 2,50,000 இருந்து 5 லட்சம் படை வீரர்களின் பராமரிப்புக்கும் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கின்ற பல நெடுஞ்சாலைகள் அடக்கிய ஒரு சாலை தொடர்பை உருவாக்குவதற்கும், இன்றளவும் கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற சாதாரணமான அரங்கங்களையும், இடுக்கு அறைகளையும், அடுக்கு அறைகளையும் கொண்ட பேரரங்குகளையும் கட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டன. கேட்பதற்கு இவையெல்லாம் பிரமிப்பூட்டுவையாகத்தான் இருக்கின்றன என்றாலும், எகிப்திய பாரோக்களின் காலத்திலும் ரோமானிய பேரரசிலும் இயக்கத்தில் இருந்த பெரும் திரளான மக்களின் ஒத்துழைப்பு குறித்து நாம் இனிய மாயைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஒத்துழைப்பு என்பது ஒரு பொதுநல போக்கை போல தோன்றக்கூடும். ஆனால் அது எப்பொழுதும் மனமுவந்து அளிக்கப்படுவது இல்லை. அது அரிதாகவே சமத்துவமானதாக இருக்கிறது. மனித ஒத்துழைப்பு கூட்டு இயக்கங்களின் பெரும்பாலானவை அடக்குமுறைகளுக்கும் சுரண்டல்களுக்குமே பயன்படுத்தப்பட்டன. வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒத்துழைப்பு கூட்டு இயக்கங்களுக்கு விவசாயிகள் தங்களுடைய பொன்னான உபரி உணவுப் பொருட்களை தாரை வார்க்க வேண்டியிருந்தது. ஓர் ஆண்டு முழுவதும் ஓய்வின்றி தாங்கள் கடினமாக உழைத்து உற்பத்தி செய்திருந்த அனைத்தையும் வரிகள் என்ற பெயரில் அரசனின் ஒரே ஒரு கையெழுத்து
மொத்தமாக துடைத்து எறிந்தது. அவர்களை முற்றிலுமாக நம்பிக்கை இழக்க செய்தது. புகழ்மிக்க ரோமானிய பேரரசங்கள் பெரும்பாலும் அடிமைகளை கொண்டு கட்டப்பட்டன. பிற அடிமைகள் ஒருவரோடு ஒருவர் பயங்கரமாக மல்யுத்த சண்டைகளில் ஈடுபடுவதை செல்வந்தர்களும் சோம்பேறிகளும் கண்டுகளிப்பதற்காகவே அந்த பேரரங்கங்கள் கட்டப்பட்டன. சிறைச்சாலைகளும் வதை முகாம்களும் கூட ஒத்துழைப்பு கூட்டியக்கங்கள் தான். ஆயிரக்கணக்கான அந்நியர்கள் எப்படியோ தங்களுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததன் மூலமாகவே அவை இயங்கின. பண்டைய மெசபடோமிய நகரங்களில் தொடங்கி சின் மற்றும் ரோமானிய பேரரசுகள் வரையிலான இந்த ஒத்துழைப்பு கூட்டு இயக்கங்கள் அனைத்தும் கற்பனையான ஒழுங்குமுறைகள் ஆகும். அவற்றை தாங்கி பிடித்த சமூக விதிமுறைகள் உள்ளார்ந்த உள் உணர்வுகளின் அடிப்படையிலோ அல்லது தனிப்பட்ட பரிச்சயங்களின் அடிப்படையிலோ அமைந்திருக்கவில்லை. மாறாக எல்லோரும் நம்பிய பொதுவான கட்டுக்கதைகளின் அடிப்படையிலேயே அவை அமைந்திருந்தன. ஒட்டுமொத்த பேரரசுகள் நீடித்து நிலைப்பதற்கு கட்டுக்கதைகளால் எப்படி உதவ முடியும் என்று யோசிக்கிறீர்களா? நாம் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை பார்த்திருக்கிறோம். பியூஜோ கார் நிறுவனம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? வரலாற்றின் மிக பழமையான 2 கட்டுக்கதைகளை நாம் இப்பொழுது ஆய்வு செய்யலாம். முதலாவது கிமு 1776ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஹமுராபி சட்ட கோட்பாடு. லட்சக்கணக்கான பண்டைய பாபிலோனியர்களுக்கு ஒத்துழைப்பிற்கான ஒரு கையேடாக அது விளங்கியது. மற்றொன்று கிபி 1776இல் கையெழுத்திடப்பட்ட அமெரிக்க சுதந்திர பிரகடனம். நவீன அமெரிக்கர்கள் கோடிக்கணக்கானோருக்கு இன்றும் அது ஒரு ஒத்துழைப்பு கையேடாக திகழ்கிறது. கிமு 1776இல் பாபிலோன் தான் உலகின் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. 10 லட்சத்திற்கும் அதிகமான குடிமக்களை கொண்ட பாபிலோனிய பேரரசு உலகின் மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. நவீன ஈராக்கின் பெரும் பகுதியும் இன்றைய சிரியா மற்றும் ஈரானின் சில பகுதிகளும் உட்பட மெசபடோமியாவின் பெரும் பகுதியை அது ஆட்சி செய்தது. அன்றைய பாபிலோன் அரசர்களில் மிக பிரபலமாக இருந்தவர் ஹமுராபி. அவருடைய புகழுக்கு முக்கிய காரணம் ஹமுராபி சட்ட கோட்பாடு என்று அவருடைய பெயரில் அமைந்துள்ள சட்ட விதிகள்தான். சட்டங்கள் மற்றும் நீதி தீர்ப்புகளின் ஒரு தொகுப்பு அது. ஹமுராபி ஒரு நியாயமான அரசனுக்கான முன்மாதிரி என்று ஒரு அபிப்பிராயத்தை நிலைப்படுத்துவதும், பாபிலோனிய பேரரசு நெடுகிலும் ஒரே மாதிரியான சட்ட அமைப்பு முறையை செயல்படுத்துவதற்கான ஒரு அடிப்படையாக இருப்பதும், நியாயம் என்றால் என்ன என்பதையும் ஒரு நியாயமான அரசன் எப்படி நடந்து கொள்வான் என்பதையும் எதிர்கால தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்பதும் தான் அதன் முக்கிய நோக்கங்களாக இருந்தன. எதிர்கால தலைமுறையினர் அதன் மீது ஆர்வம் காட்டினர். பண்டைய மெசபடோமியாவின் அறிவார்ந்த மேட்டுக்குடியினரும் அதிகாரிகளும் அந்த பிரகடனத்தை ஒரு உயர்ந்த பீடத்தில் வைத்து போற்றினர். ஹமுராபி இறந்து நீண்ட காலம் ஆகிய பிறகும், அவருடைய பேரரசு சிதைந்து சீரழிந்த பிறகும் அது தொடர்ந்து நகலெடுக்கப்பட்டு வந்தது. எனவே பண்டைய மெசபடோமியர்களின் சமூக ஒழுங்கு பற்றிய விதிகளை புரிந்து கொள்வதற்கு ஹமுராபியின் சட்ட கோட்பாடு ஒரு நல்ல மூலாதாரமாக திகழ்கிறது. மெசபடோமிய கடவுளர்களின் முன்னணி கடவுளரான அனு, என்லில், மார்டுக் ஆகியோர் நாட்டில் நியாயம் தலைக்கும்படி செய்வதற்கும், தீயவர்களை ஒழிப்பதற்கும், பலவீனமானவர்களை வலிமையானவர்கள் அடக்கி ஆளுவதை தவிர்ப்பதற்கும் ஹமுராபியை நியமித்ததாக கூறி அந்த பிரகடனம் தொடங்குகிறது. பிறகு அது 300 தீர்ப்புகளை பட்டியலிடுகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்தால் இதுதான் நியாய தீர்ப்பு என்ற ரீதியில் அவை பட்டியலிடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக 196 இருந்து 199 தீர்ப்புகளும் 209 இருந்து 214 வரையிலான தீர்ப்புகளும் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. 196 உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு மனிதன் உயர் வகுப்பை சேர்ந்த இன்னொரு மனிதனின் கண்ணை குருடாக்கினால் அவனுடைய கண்ணும் குருடாக்கப்படும். 197 அவன் உயர் வகுப்பை சேர்ந்த இன்னொரு மனிதனின் எலும்பை உடைத்தால் அவனுடைய எலும்பும் உடைக்கப்படும். 198 அவன் ஒரு சாமானியனின் கண்ணை குருடாக்கினாலோ அல்லது அவனுடைய எலும்பை உடைத்தாலோ 60 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை அவன் அந்த சாமானியனுக்கு கொடுக்க வேண்டும். 199 உயர் வகுப்பை சேர்ந்த ஒருவனுடைய அடிமையின் கண்ணை அவன் குருடாக்கினாலோ அல்லது அவனுடைய எலும்பை உடைத்தாலோ அந்த அடிமையின் விலை மதிப்பில் பாதியை வெள்ளியில் அவனுக்கு கொடுக்க வேண்டும். 209 உயர் வகுப்பை சேர்ந்த ஒருவன் உயர் வகுப்பு பெண் ஒருத்தியை அடித்து அதனால் அவளுக்கு கருசிதைவு ஏற்பட்டால் 10 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை அவன் அந்த கருவுக்காக கொடுக்க வேண்டும். 210 அப்பெண் இறந்து போனால் அவனுடைய மகள் கொல்லப்படுவாள். 211 அவன் ஒரு சாமானிய பெண்ணை அடித்து அதன் விளைவாக அவளுக்கு கருசிதைவு ஏற்பட்டால் 5 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை அவன் அவளுக்கு கொடுக்க வேண்டும். 212 அந்த சாமானிய பெண் இறந்து போனால் 30 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை அவன் கொடுக்க வேண்டும். 213
உயர் வகுப்பை சேர்ந்த ஒருவனின் அடிமை பெண் ஒருத்தியை அவன் அடித்து அதனால் அவளுக்கு கருசிதைவு ஏற்பட்டால் அவன் 2 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை கொடுக்க வேண்டும். 214. அந்த அடிமை பெண் இறந்துவிட்டால் 20 ஷெக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை அவன் கொடுத்தாக வேண்டும். தன்னுடைய நியாய தீர்ப்புகளை பட்டியலிட்டுவிட்டு ஹமுராபி மீண்டும் இவ்வாறு பிரகடனம் செய்கிறார். திறமையான அரசனான ஹமுராபி நிறுவியுள்ள நியாய தீர்ப்புகள் இவை. உண்மையின் பாதையை பின்பற்றி நடக்கவும் சரியான விதத்தில் வாழவும் இந்நிலத்தை இதன் மூலம் நான் வழிநடத்துகிறேன். உன்னதமான அரசனான நான் கடவுளான என்லினின் வழிகாட்டுதலின்படி கடவுளான மார்டுக் என்னிடம் ஒப்படைத்துள்ள மனித குலத்திடம் கவனக்குறைவாகவோ அல்லது அவர்களை உதாசீனப்படுத்தும் விதமாகவோ நடந்து கொண்டது இல்லை. சமுதாய ஒழுங்கானது கடவுளர் வகுத்துள்ள உலகளாவிய மற்றும் நிலையான நியாய கொள்கைகளில் வேரூன்றியுள்ளதாக ஹமுராபியின் சட்ட கோட்பாடு வலியுறுத்துகிறது. அடுக்கு அதிகார அமைப்பு என்னும் கொள்கை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹமுராபியின் சட்ட கோட்பாட்டின்படி ஆண் பெண் என்ற 2 பாலினங்களாகவும் உயர் வகுப்புகள் சாமானியர்கள் அடிமைகள் என்று 3 வகுப்புகளாகவும் மக்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பாலினத்தின் உறுப்பினர்களும் ஒவ்வொரு வகுப்பின் உறுப்பினர்களும் வெவ்வேறு விலைமதிப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஒரு சாமானிய பெண்ணின் வாழ்க்கை என்பது 30 ஷெக்கல் வெள்ளியின் மதிப்பு கொண்டது. ஓர் அடிமை பெண்ணின் வாழ்க்கை என்பது 20 ஷெக்கல் வெள்ளியின் மதிப்பே கொண்டது. ஆனால் ஒரு சாமானிய ஆணின் கண் 60 ஷெக்கல் வெள்ளியின் மதிப்பு கொண்டது. அந்த சட்ட கோட்பாடு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு கண்டிப்பான அடுக்கு அதிகார அமைப்பை நிறுவியுள்ளது. அதன்படி குழந்தைகள் சுதந்திரமான தனிநபர்கள் அல்ல, அவர்கள் தங்கள் பெற்றோரின் சொத்துக்கள் ஆவர். எனவே உயர் வகுப்பை சேர்ந்த ஒருவன் உயர் வகுப்பை சேர்ந்த இன்னொருவனின் மகளை கொன்றால் அதற்கு தண்டனையாக கொன்றவனின் மகள் கொல்லப்படுவாள். கொலைக்காரனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல் அவனுடைய அப்பாவி மகள் கொல்லப்படுவது நமக்கு வினோதமாக தோன்றக்கூடும். ஆனால் ஹமுராபிக்கும் பாபிலோனியர்களுக்கும் இது முற்றிலும் நியாயமானதாக தோன்றியது. ஹமுராபியின் சட்ட கோட்பாடு பின்வரும் கருத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. அரசனின் குடிமக்கள் அனைவரும் அடுக்கதிகார அமைப்பில் தங்களுடைய நிலைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றின்படி நடந்து கொண்டால் பேரரசின் லட்சக்கணக்கான குடிமக்களால் பயனுள்ள விதத்தில் ஒத்துழைக்க முடியும். அவர்களுடைய சமுதாயத்தால் அதன் உறுப்பினர்களுக்கு போதுமான உணவை உற்பத்தி செய்ய முடியும். அதை முறையாக விநியோகிக்க முடியும். தன்னுடைய எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். அதிகமான செல்வத்தையும் சிறப்பான பாதுகாப்பையும் கைவசப்படுத்துவதற்கு தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஹமுராபி இறந்து சுமார் 3500 ஆண்டுகளுக்கு பிறகு வட அமெரிக்க கண்டத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த 13 அமெரிக்க காலனி பிரதேசங்கள் தம்முடைய மக்களை இங்கிலாந்து அரசர் நியாயமின்றி நடத்தி கொண்டிருந்ததாக கருதின. அவற்றின் பிரதிநிதிகள் பிலடெல்பியா நகரில் ஒன்று கூடினர். 1776 ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் அன்று தம்முடைய மக்கள் இனி ஆங்கிலேய அரசாட்சியின் குடிமக்கள் அல்லர் என்று அந்த காலனி பிரதேசங்கள் பிரகடனம் செய்தன. அவர்கள் உருவாக்கிய அந்த சுதந்திர பிரகடனம் உலகளாவிய மற்றும் நிலையான நியாய கொள்கைகளை முன்னிறுத்துவதாக மூழ்கியது. ஹமுராபியின் சட்ட கோட்பாட்டைப் போலவே இதுவும் ஒரு தெய்வீக சக்தியால் உத்வேகம் பெற்றிருந்தது. ஆனால் அமெரிக்க கடவுள் வகுத்திருந்த மிக முக்கியமான கொள்கை பாபிலேனிய கடவுளர் வகுத்த கொள்கையிலிருந்து சற்று மாறுபட்டு இருந்தது. அமெரிக்க சுதந்திர பிரகடனம் இவ்வாறு முழங்குகிறது: அனைத்து மக்களும் சமமானவர்களாக படைக்கப்பட்டுள்ளனர். பிறரால் பறிக்கப்பட முடியாத சில உரிமைகளை கடவுள் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். உயிர் வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, மகிழ்ச்சியை நாடுவதற்கான உரிமை ஆகியவை அவற்றில் அடங்கும். இந்த வெளிப்படையான உண்மைகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஹமுராபியின் சட்ட கோட்பாட்டைப் போலவே அமெரிக்க சுதந்திர பிரகடனமும் பின்வரும் வாக்குறுதியை வழங்குகிறது: அந்த பிரகடனத்தின் புனித கொள்கையின்படி நடந்து கொண்டால் கோடிக்கணக்கான மக்களால் பயனுள்ள விகிதத்தில் ஒத்துழைக்க முடியும். ஒரு நியாயமான மற்றும் செழிப்பான சமுதாயத்தில் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் அவர்களால் வாழ முடியும். ஹமுராபியின் சட்ட கோட்பாட்டைப் போலவே அமெரிக்க சுதந்திர பிரகடனமும் வெறுமனே அந்த காலகட்டத்திற்கும் அந்த இடத்திற்கும் மட்டுமே உரியதாக இருக்கவில்லை. எதிர்கால தலைமுறையினரும் அதை ஏற்றுக்கொண்டனர். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்க பள்ளி குழந்தைகள் அதை நகல் எடுத்து மனப்பாடம் செய்து வந்துள்ளனர். மேற்குறிப்பிடப்பட்ட 2 உரைகளும் ஒரு வெளிப்படையான இருதலை கொள்ளி எறும்பு நிலையை வழங்குகின்றன. அவ்விரண்டுமே உலகளாவிய மற்றும் நிலையான நியாய கொள்கைகளை வரைகோடிட்டு காட்டுவதாக முழங்குகின்றன. ஆனால் அமெரிக்கர்களை பொறுத்தவரை அனைத்து மக்களும் சமமானவர்கள். ஆனால் பாபிலோனிய மக்களை பொறுத்தவரை மக்கள் சமமற்றவர்கள் என்பதில் அவர்களுக்கு ஐயம் இருக்கவில்லை. தாங்கள் கூறுவதுதான் சரி என்றும் ஹமுராபியின் கருத்து தவறானது என்றும் அமெரிக்கர்கள் கூறுவர். ஆனால் தான் கூறுவது சரி என்றும் அமெரிக்கர்கள் கருத்தே தவறானது என்றும் ஹமுராபி கூறுவார். ஆனால் உண்மையில் அவர்கள் இருவரின் கருத்துக்களும் தவறானவை.
சமத்துவம், அடுக்கதிகார அமைப்பு போன்ற உலகளாவிய மற்றும் மறுக்கப்பட முடியாத நியாய கொள்கைகளால் ஆளப்படுகின்ற ஒரு யதார்த்தத்தை அமுராபியும் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எழுதியவர்களும் கற்பனை செய்தனர். ஆனால் அப்படிப்பட்ட உலகளாவிய கொள்கைகள் சேப்பியன்ஸின் வளமான கற்பனையிலும் அவர்கள் உருவாக்கி பரப்புகின்ற கட்டுக்கதைகளில் மட்டுமே இருக்கின்றன. இக்கொள்கைகளுக்கு யதார்த்தமான முகாந்திரம் எதுவும் இல்லை. மக்கள் உயர்குலத்தோர் என்றும் சாமானியர்கள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது வெறும் கற்பனை புனைவு என்பதை ஒப்புக்கொள்வது நமக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்பது கூட ஒரு கட்டுக்கதை தானே. எந்த அடிப்படையில் மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள்? மனிதனின் கற்பனைக்கு வெளியே மனிதர்கள் எல்லோரும் உண்மையிலேயே சமமானவர்களாக இருக்கின்ற ஏதேனும் ஒரு யதார்த்தம் இருக்கிறதா? மனிதர்கள் அனைவரும் உயிரியல் ரீதியாக ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் தானா? அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் மிக பிரபலமான வாசகத்தை உயிரியல் வார்த்தைகளில் நாம் மொழிபெயர்க்க முயற்சிக்கலாம். அனைத்து மக்களும் சமமானவர்களாக படைக்கப்பட்டுள்ளனர். பிறரால் பறிக்கப்பட முடியாத சில உரிமைகளை கடவுள் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். உயிர் வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, மகிழ்ச்சியை நாடுவதற்கான உரிமை ஆகியவை அவற்றில் அடங்கும். இந்த வெளிப்படையான உண்மைகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். உயிரியலின்படி மக்கள் யாரும் படைக்கப்படவில்லை. அவர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் நிச்சயமாக சமமானவர்களாக இருக்கும் விதத்தில் வளர்ச்சி அடையவில்லை. சமத்துவம் என்ற யோசனை படைப்பு என்ற யோசனையுடன் பிரிக்கப்பட முடியாதபடி பின்னி பிணைந்துள்ளது. சமத்துவம் என்ற யோசனையை அமெரிக்கர்கள் கிறிஸ்தவ மரத்தில் இருந்து பெற்றனர். தெய்வீகமாக படைக்கப்பட்ட ஓர் ஆன்மா ஒவ்வொரு நபரிடமும் உள்ளது என்றும், ஆன்மாக்கள் அனைத்தும் கடவுளுக்கு முன்னால் சமம் என்றும் கிறிஸ்தவ மதம் கூறுகிறது. ஆனால் கடவுளையும் படைப்பையும் ஆன்மாக்களையும் பற்றி கிறிஸ்தவ கட்டுக்கதைகளை நாம் நம்பாவிட்டால் அனைத்து மக்களும் சமமானவர்கள் என்பதன் பொருள் என்ன? பரிணாம வளர்ச்சி என்பதன் வேறுபாட்டின் அடிப்படையில் அமைந்ததே அன்றி சமத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. ஒவ்வொரு நபரின் டிஎன்ஏவும் ஓரளவுக்கு வேறுபட்டுதான் உள்ளது. பிறந்ததில் இருந்து ஒருவன் சுற்றுச்சூழல் ரீதியான பல்வேறு தாக்கங்களுக்கு ஆளாகிறான். இது அவனிடம் வித்தியாசமான பண்புலன்கள் வளருவதற்கு வழிவகுக்கிறது. உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு அளவுகளில் இருக்கின்றன. எனவே சமமானவர்களாக படைக்கப்பட்டுள்ளனர் என்பது வித்தியாசமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். மக்கள் எப்படி ஒருபோதும் படைக்கப்படவில்லையோ அதே போல உயிரியலின்படி அவர்களுக்கு எதையும் வழங்குகின்ற எந்த ஒரு கடவுளும் இல்லை. எந்த நோக்கமும் இல்லாத குருட்டுத்தனமான ஒரே ஒரு பரிணாம வளர்ச்சி செயல்முறை மட்டுமே இருக்கிறது. அதுதான் தனிநபர்களின் பிறப்பிற்கு வழிவகுக்கிறது. கடவுள் அவர்களுக்கு வழங்கியுள்ளார் என்பது பிறந்துள்ளனர் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அதே போல உயிரியலின் உரிமைகள் என்று எதுவும் கிடையாது. உறுப்புகள், திறன்கள், பண்பு நலன்கள் ஆகியவை மட்டுமே உள்ளன. பறப்பதற்கான உரிமை இருப்பதால் பறவைகள் பறப்பது இல்லை. மாறாக அவற்றுக்கு இறக்கைகள் இருப்பதால் தான் அவை பறக்கின்றன. இந்த உறுப்புகளும் திறன்களும் பண்பு நலன்களும் பறிக்கப்பட முடியாதவை என்பது உண்மையல்ல. அவற்றில் பல தொடர்ந்து மரபு சிதைவு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் அவை முற்றிலுமாக தொலைந்து விடவும் கூடும். நெருப்புக்கோழி தன்னுடைய பறக்கும் திறனை இழந்துவிட்ட ஒரு பறவையாகும். எனவே பறிக்கப்பட முடியாத உரிமைகள் என்பது மரபு சிதைவு மாற்றம் அடையக்கூடிய பண்புலன்கள் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். மனிதர்களிடம் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ள பண்புலன்கள் எவை? உயிர் அவற்றில் ஒன்று என்பது உறுதி. ஆனால் சுதந்திரம்? அப்படிப்பட்ட எதுவும் உயிரியலில் கிடையாது. சமத்துவம், உரிமைகள், லிமிடெட் நிறுவனங்கள் ஆகியவற்றைப் போலவே சுதந்திரம் என்பது மக்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம். அது அவர்களுடைய கற்பனையில் மட்டுமே இருக்கிறது. உயிரியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது மக்களாட்சி நிலவுகின்ற சமுதாயங்களில் வாழுகின்ற மனிதர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கின்றனர் என்றும், கொடுங்கோல் ஆட்சி நடக்கின்ற இடங்களில் வாழுகின்றவர்கள் சுதந்திரம் இன்றி இருக்கின்றனர் என்றும் கூறுவது அர்த்தமற்றது. மகிழ்ச்சி பற்றி என்ன கூறுவது? மகிழ்ச்சிக்கான ஒரு தெளிவான வரையறையோ அல்லது அதை பாரபட்சம் இன்றி அளவிடுவதற்கான ஒரு வழியையோ உயிரியல் ஆய்வுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்பம் என்ற ஒன்று இருக்கிறது என்று மட்டுமே பெரும்பாலான உயிரியல் ஆய்வுகள் அங்கீகரிக்கின்றன. இன்பத்தை எளிதாக வரையறை செய்யவும் அளவிடவும் முடியும். எனவே உயிர் வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, மகிழ்ச்சியை நாடுவதற்கான உரிமை என்பது ஜீவிதமும் இன்பத்திற்கான தேடலும் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை உயிரியல் வார்த்தைகளில் மொழிபெயர்த்தால் அது இப்படித்தான் இருக்கும். அனைத்து மக்களும் வித்தியாசமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர். மரபு சிதைவு மாற்றம் அடையக்கூடிய பண்பு நலன்களுடன் அவர்கள் பிறந்துள்ளனர். ஜீவிதமும் இன்பத்திற்கான தேடலும் அவற்றில் அடங்கும். இந்த வெளிப்படையான உண்மைகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட தர்க்க ரீதியான விளக்கம் சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளின் ஆதரவாளர்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடும். அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கக்கூடும். மக்கள் உயிரியல் ரீதியாக சமமானவர்கள் அல்லர் என்பது எங்களுக்கு தெரியும்.
மனித குலம் என்ற முறையில் நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்று நான் நம்பினால், நிலையான மற்றும் செழிப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க அது நமக்கு உதவும். இதற்கான எதிர்வாதம் என்னிடம் இல்லை. கற்பனையான ஒழுங்குமுறை என்று நான் கூறுவது துல்லியமாக இதைத்தான். நாம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது அது உண்மை என்பதால் அல்ல. மாறாக அதை நம்புவது நாம் எல்லோரும் பயனளிக்கும் விதத்தில் ஒத்துழைப்பதற்கும் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நமக்கு உதவுகிறது என்பதால் தான். கற்பனையான ஒழுங்குமுறைகள் தீய சதிகளோ அல்லது பயனற்ற கானல் நீரோ அல்ல. மாறாக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பயனுள்ள விதத்தில் ஒத்துழைப்பதற்கான ஒரே வழியும் அதுதான். ஆனால் இதே தர்க்கத்தை கொண்டுதான் ஹமுராபி தன்னுடைய அடுக்கதிகார கொள்கைக்கு வக்காலத்து வாங்கினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உயர்குலத்தோர், சாமானியர்கள், அடிமைகள் ஆகியோர் அடிப்படையில் வெவ்வேறு வகையான மக்கள் அல்லர் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று நான் நம்பினால், நிலையான மற்றும் செழிப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க அது நமக்கு உதவும். தீவிர விசுவாசிகள். முந்தைய ஒரு சில பத்திகளை படித்த பொழுது பல வாசகர்கள் தங்கள் நாற்காலியில் சங்கடத்தோடு தெளிந்திருக்கக்கூடும். இவ்வாறு எதிர்வினை ஆற்றுவதற்குத்தான் இன்று நம்மில் பெரும்பாலானோருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அமுராபியின் சட்ட கோட்பாடு ஒரு கட்டுக்கதை என்பதை ஒப்புக்கொள்வது எளிதாக இருக்கிறது. ஆனால் மனித உரிமைகளும் ஒரு கட்டுக்கதைதான் என்பதை செவிமடுக்க நாம் விரும்புவது இல்லை. மனித உரிமைகள் என்பவை தங்களுடைய கற்பனையில் மட்டுமே உள்ளன என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டால் நம்முடைய சமுதாயம் முற்றிலுமாக கட்டுக்குலையும் ஆபத்து அதில் இருக்கிறது, இல்லையா? பிரபல பிரெஞ்சு தத்துவியலாளரான வால்டர் கடவுளை பற்றி கூறிய பொழுது, கடவுள் என்று யாரும் கிடையாது. ஆனால் இதை என் வேலைக்காரிடம் கூறிவிடாதீர்கள். இரவோடு இரவாக அவன் என்னை கொன்றுவிடக்கூடும் என்று குறிப்பிட்டார். தன்னுடைய அடுக்கதிகார கொள்கையை பற்றி ஹமுராபியும் மனித உரிமைகளை பற்றி தாமஸ் ஜெபர்சனும் இதையே தான் கூறியிருப்பார்கள். சிலந்திகள், கழுதை புலிகள், சிம்பன்சிகள் ஆகியவற்றுக்கு எப்படி இயற்கையான உரிமைகள் கிடையாதோ அதே போல ஹோமோசேப்பியன்ஸுக்கும் இயற்கையான உரிமைகள் எதுவும் கிடையாது. ஆனால் இதை நம்முடைய வேலைக்காரர்களிடம் கூறிவிடாதீர்கள். அவர்களுக்கு இது தெரிந்தால் இரவோடு இரவாக அவர்கள் நம்மை கொன்றுவிடக்கூடும். இப்படிப்பட்ட பயங்கள் நியாயமானவைதான். இயற்கையான ஒழுங்குமுறைதான் நிலையான ஒழுங்குமுறை ஆகும். புவியீர்ப்பு சக்தியை நம்புவதை மக்கள் நிறுத்திவிட்டால் நாளைக்கே புவியீர்ப்பு விசை தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திவிட எந்த வாய்ப்பும் இல்லை. இதற்கு நேர்மாறாக ஒரு கற்பனையான ஒழுங்குமுறை எப்பொழுது வேண்டுமானாலும் முற்றிலுமாக ஆட்டம் கண்டுவிடக்கூடிய ஆபத்தில் இருக்கிறது. ஏன் எனில் அது கட்டுக்கதைகளை சார்ந்து உள்ளது. கட்டுக்கதைகளை நம்புவதை மக்கள் நிறுத்தும் பொழுது அந்த கட்டுக்கதைகள் மாயமாய் மறைந்துவிடும். ஒரு கற்பனையான ஒழுங்குமுறையை பாதுகாப்பதற்கு தொடர்ச்சியான மற்றும் கடுமையான முயற்சிகள் இன்றியமையாதவை ஆகும். இவற்றில் சில முயற்சிகள் வன்முறையின் வடிவத்தையும் கட்டாயப்படுத்துதலின் வடிவத்தையும் எடுக்கும். கற்பனையான ஒழுங்குமுறைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள மக்களை கட்டாயப்படுத்துவதற்கு இராணுவங்களும், காவல்துறைகளும், நீதிமன்றங்களும், சிறைச்சாலைகளும் அயராது வேலை செய்கின்றன. பண்டைய பாபிலோன் வாசி ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனின் கண்ணை குருடாக்கினால் கண்ணுக்கு கண் என்ற சட்டத்தை செயல்படுத்துவதற்கு வழக்கமாக சிறிதளவு வன்முறை தேவையாக இருந்தது. 1860 ஆப்பிரிக்க அடிமைகளும் மனிதர்கள்தான் என்றும் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கான உரிமை அவர்களுக்கும் உண்டு என்றும் அமெரிக்க குடிமக்களில் பெரும்பாலானோர் தீர்மானித்த பொழுது தென் மாநிலங்களை அதற்கு உடன்பட வைப்பதற்கு மாபெரும் உள்நாட்டு போர் ஒன்று தேவைப்பட்டது. ஆனாலும் ஒரு கற்பனையான ஒழுங்குமுறையை ஒரு வன்முறையான வழியை கொண்டு மட்டுமே தக்க வைக்க முடியாது. அந்த ஒழுங்குமுறையின் மீது உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டுள்ள சிலர் அதற்கு தேவை. இளவரசர் டாலிராண்ட் 16ஆம் லூயிஸின் ஆட்சியின் கீழ் தன்னுடைய பச்சோந்தி போன்ற தொழில் வாழ்க்கையை துவக்கி பின்னர் புரட்சிப்படையிலும் நெப்போலியனின் ஆட்சியிலும் பங்கு கொண்டார். பிறகு தக்க நேரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை இடமாற்றி பிரான்சில் மீண்டும் நிலைப்படுத்தப்பட்ட முடியாட்சியின் அரசாங்கத்தில் தன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் வேலை பார்த்தார். அவர் தன்னுடைய பல்லாண்டு கால அரசாங்க அனுபவத்தை இவ்வாறு தொகுத்து கூறினார். துப்பாக்கி முனை ஈட்டிகளை கொண்டு பல விஷயங்களை செய்ய முடியும் என்றாலும் அவற்றின் மீது உட்கார்ந்திருப்பது அசௌகரியமானது. 100 இராணுவ வீரர்களின் வேலையை ஒரே ஒரு பாதிரியாரால் அதிக செலவின்றியும் அதிக பலனளிக்கும் விதத்திலும் செய்துவிட முடியும். மேலும் துப்பாக்கி முனை ஈட்டிகள் எவ்வளவு ஆற்றல் மிக்கவையாக இருந்தாலும் சரி, யாரேனும் அவற்றை இயக்கியாக வேண்டும். அப்படியானால் தங்களுக்கு நம்பிக்கையில்லாத ஒரு கற்பனையான ஒழுங்குமுறையை இராணுவ வீரர்களும், சிறை காவலர்களும், நீதிபதிகளும், காவல்துறையினரும் ஏன் தக்க வைக்க வேண்டும்? மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் மிகவும் கடினமானது வன்முறையை தூண்டுவது. ஒரு சமுதாய ஒழுங்கு இராணுவத்தினரால் பராமரிக்கப்படுகிறது என்று கூறும் பொழுது இராணுவ ஒழுங்கை யார் பராமரிக்கின்றனர் என்ற கேள்வி உடனடியாக எழுகிறது. வலுக்கட்டாயத்தின் மூலம் மட்டுமே ஒரு படையை உருவாக்குவது சாத்தியமற்றது.
அதில் உள்ள சில தளபதிகளும் வீரர்களும் உண்மையிலேயே எதிலேனும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கடவுள், கௌரவம், தாய்நாடு, வீரம், பணம் என்று அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சமுதாய பிரமிடின் உச்சத்தில் நிற்கின்றவர்களை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இது. தங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாய ஒழுங்கை மற்றவர்களின் மீது திணிக்க அவர்கள் ஏன் விரும்புகின்றனர்? பேராசையின் காரணமாக மேட்டுக்குடியினர் அவ்வாறு செய்யக்கூடும் என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸின் உயிரியல் ரீதியான தேவைகளை நிறைவேற்ற அதிகமானவை தேவையில்லை. அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதிகமான பணத்தை செலவிட்டு பிரமிடுகளை கட்டலாம். உலகை சுற்றி உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளலாம். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நிதியுதவி அளிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான தீவிரவாத அமைப்புக்கு நிதியுதவி செய்யலாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்து மேலும் அதிக பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பௌதீக உலகம் சார்ந்த எல்லாவற்றையும் எள்ளி நகையாடுகின்ற ஒருவனுக்கு இந்த நடவடிக்கைகள் யாவும் முற்றிலும் அர்த்தமற்றவையாக தோன்றும். எள்ளி நகையாடல் கொள்கையில் ஊறிப்போயிருந்த கிரேக்க தத்துவியலாளரான டயாஜெனிஸ் ஓர் உருளை வடிவ கொள்கலனில் வாழ்ந்து வந்தார். கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் ஒருமுறை அவரை பார்க்க போன பொழுது அவர் வெயிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். தன்னால் அவருக்கு ஏதேனும் செய்ய முடியுமா என்று அலெக்சாண்டர் அவரிடம் கேட்ட பொழுது, ஆமாம், உன்னால் எனக்கு ஒன்றை செய்ய முடியும். சற்று விலகினில், நீ என்னுடைய சூரிய வெளிச்சத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று டயாஜெனிஸ் பதிலளித்தார். அதனால்தான் எள்ளி நகையாடுவோர் எந்த ஒரு பேரரசையும் கட்டி எழுப்புவது இல்லை. பெருவாரியான மக்கள், குறிப்பாக மேட்டுக்குடியினர் மற்றும் பாதுகாப்பு படையினரில் பெரும்பாலானோர் ஒரு கற்பனையான ஒழுங்குமுறையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டுமே அந்த ஒழுங்குமுறையை பராமரிக்க முடியும் என்பதற்கான காரணமும் அதுதான். கிறித்தவ ஆயர்களும் பாதிரியார்களும் இயேசுபிரானின் மீது நம்பிக்கை கொள்ள தவறி இருந்தால் கிறித்தவ மதத்தால் 2000 ஆண்டுகளாக நிலைத்திருக்க முடியாது. அமெரிக்க அதிபர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் மனித உரிமைகள் என்ற கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்காவிட்டால் அமெரிக்க ஜனநாயகம் 250 ஆண்டுகள் நீடித்திருக்காது. பெரும்பாலான முதலீட்டாளர்களும் வங்கியாளர்களும் முதலாளித்துவத்தின் மீதான நம்பிக்கையை இழந்திருந்தால் நவீன பொருளாதார அமைப்பு முறையால் ஒரே ஒரு நாள் கூட நீடித்திருக்க இயலாது. சிறைச்சாலை மதல்கள். கிறித்தவ மதம், ஜனநாயகம், முதலாளித்துவம் போன்ற கற்பனையான ஒழுங்குமுறையின் மீது மக்களுக்கு நீங்கள் எப்படி நம்பிக்கையை உருவாக்குகிறீர்கள்? முதலில் அந்த ஒழுங்கற்ற கற்பனையானது என்பதை நீங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. சமுதாயத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒழுங்குமுறை ஒரு பாரபட்சமற்ற யதார்த்தம் என்றும் அது கடவுளரால் அல்லது இயற்கை விதிகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்றும் நீங்கள் எப்பொழுதும் வலியுறுத்துகிறீர்கள். ஹமுராபி கூறியதால் மக்கள் சமமற்றவர்கள் அல்லர். மாறாக என்லில் மார்டுக் ஆகிய கடவுளரின் ஆணை அது என்பதால் அவர்கள் சமமற்றவர்கள் ஆவர். அதே போல தாமஸ் ஜெபர்சன் கூறியதால் மக்கள் சமமானவர்கள் அல்லர். மாறாக கடவுள் அவர்களை அவ்விதத்தில் படைத்துள்ளதால் அவர்கள் சமமானவர்கள் ஆவர். அரசாங்கத்தின் குறுக்கீடு இல்லாத சந்தைகள் தலைசிறந்த பொருளாதார அமைப்பு முறைகளாக இருப்பது ஆடம் ஸ்மித் அவ்வாறு கூறியதால் அல்ல, மாறாக மறுக்கப்பட முடியாத இயற்கை விதிகள் அவை என்பதுதான் அதற்கு காரணம். மக்களை நீங்கள் முழுமையாக பயிற்றுவித்து விடுகிறீர்கள். அவர்கள் பிறந்த கணத்தில் இருந்து எதிலும் எல்லாவற்றிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள கற்பனையான ஒழுங்குமுறை கொள்கைகளை நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். கற்பனை கதைகள், நாடகங்கள், ஓவியங்கள், பாடல்கள், இங்கீதங்கள், அரசியல் முழக்கங்கள், கட்டடக்கலை, சமையல் குறிப்புகள், நவீன ஆடை அலங்காரங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் அக்கொள்கைகள் ஒருங்கிணைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, மக்கள் இன்று சமத்துவத்தை நம்புகின்றனர். எனவே முன்பொரு காலத்தில் கூலி தொழிலாளிகளின் உடையாக இருந்த ஜீன்ஸை நவீனம் என்ற பெயரில் இன்று பணக்கார குழந்தைகள் அணிகின்றனர். மத்திய காலகட்டத்தில் வகுப்புவாத பிரிவினைகளில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். எனவே மேட்டுக்குடியை சேர்ந்த எந்த ஓர் இளைஞனும் ஓர் உழவனின் அங்கியை அணிய மாட்டான். அந்த காலகட்டத்தில் சார் என்றும் மேடம் என்றும் அழைக்கப்படுவது மேட்டுக்குடியினருக்கு மட்டுமே இருந்த ஓர் அரிய சிறப்பு உரிமையாக இருந்தது. இரத்த சம்பந்தத்தின் மூலமே அதை பெற முடிந்தது. ஆனால் இன்று எந்த ஒரு பணிவான கடிதமும் அக்கடிதத்தை பெறுபவர் யாராக இருந்தாலும் சரி, அன்புள்ள சார் அல்லது அன்புள்ள மேடம் என்றுதான் தொடங்குகிறது. கற்பனையான ஒழுங்குமுறை எப்படி வாழ்வின் அனைத்து அம்சங்களுக்கு உள்ளும் பின்னி பிணைந்துள்ளது என்பதை விளக்குவதற்கு மனிதவியலும் சமூக அறிவியலும் தம்முடைய ஆற்றலின் பெரும் பகுதியை செலவிடுகின்றன. இடப்பற்றாக்குறை காரணமாக அதை நம்மால் இங்கு விரிவாக அலச முடியாது. தங்களுடைய வாழ்வை கட்டுப்படுத்துகின்ற ஒழுங்குமுறை தங்கள் கற்பனையில் மட்டுமே இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வதில் இருந்து 3 காரணிகள் அவர்களை தடுக்கின்றன. 1. கற்பனையான ஒழுங்குமுறை பௌதீக உலகில் ஆழமாக பொதிந்துள்ளது. கற்பனையான ஒழுங்குமுறை நம்முடைய மனங்களில் மட்டுமே இருக்கிறது என்றாலும்
நம்மை சுற்றிலும் இருக்கின்ற பௌதீக யதார்த்தத்திற்குள் அதை பின்னி பிணைக்க முடியும். கல்லில் கூட அதை வடிக்க முடியும். பெரும்பாலான மேற்கத்தியர்கள் இன்று தனி மனிதவாதத்தில் பெரும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி நபர் என்றும், அவனுடைய மதிப்பு மற்றவர்கள் அவனைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை சார்ந்தது அல்ல என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். நம் ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் அற்புதமான ஒளிக்கீற்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மதிப்பையும் அர்த்தத்தையும் கொடுக்கிறது. நவீன மேற்கத்திய பள்ளிகளில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கின்றனர். உங்களுடைய சக மாணவர்கள் உங்களை கேலி செய்தால் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி விட வேண்டும். உங்களுடைய உண்மையான மதிப்பு உங்களுக்கு மட்டுமே தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. நவீன கட்டடக்கலையில் இந்த கட்டுக்கதை நம்முடைய கற்பனையில் இருந்து வெளிவந்து கற்களிலும் பாறைகளிலும் வடிவம் பெறுகிறது. ஒரு நவீன வீடு பல சிறிய அறைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி அறை ஒதுக்கப்படுகிறது. பிறருடைய பார்வையில் படாதவாறு ஓர் அந்தரங்கமான இடத்தையும் உச்சபட்ச சுதந்திரத்தையும் அக்குழந்தைக்கு கொடுப்பதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த தனிப்பட்ட அறைக்கு பெரும்பாலும் ஒரு கதவு இருக்கும். குழந்தைகள் தங்களுடைய அறை கதவுகளை மூடி வைத்துக் கொள்ளவும் சில சமயங்களில் பூட்டி வைத்துக் கொள்ளவும் கூட பல வீடுகளில் அனுமதிக்கப்படுகிறது. பல வீடுகளில் கதவை தட்ட அனுமதி கேட்ட பிறகுதான் பெற்றோரால் கூட தங்கள் குழந்தைகளின் அறைக்குள் நுழைய முடியும். அந்த குழந்தை தனக்கு விருப்பமான விதத்தில் தன்னுடைய அறையை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. தனக்கு பிடித்த இசைக்கலைஞனின் புகைப்படத்தை சுவர்களில் ஒட்டி வைக்கிறது. அழுக்கான காலுறைகளை தரையில் கண்டபடி வீசி எறிகிறது. இப்படிப்பட்ட ஓர் இடத்தில் வளருகின்ற ஒருவனால் தான் ஒரு தனிநபர் என்று மட்டுமே தன்னை கற்பனை செய்து கொள்ள முடியும். அவனுடைய உண்மையான மதிப்பு அவனுடைய புறத்தில் இருந்து அல்லாமல் அவனுடைய அகத்தில் இருந்து வருகிறது. மத்திய காலகட்டத்தை சேர்ந்த மேட்டுக்குடியினருக்கு தனி மனிதவாதத்தில் நம்பிக்கை இருக்கவில்லை. ஒருவருடைய மதிப்பு சமுதாய அடுக்கதிகார அமைப்பில் அவர் வகித்த இடத்தாலும் மற்றவர்கள் அவரை பற்றி கூறிய விஷயங்களாலுமே தீர்மானிக்கப்பட்டது. யாரேனும் அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தால் அது பெரும் அவமதிப்பாக கருதப்பட்டது. என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, தங்கள் பெயரை காப்பாற்றும்படி மேட்டுக்குடியினர் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர். நவீன தனிமனிதவாதத்தைப் போலவே மத்திய காலகட்டத்தில் நிலவிய விழுமியங்கள் கற்பனையை விட்டு வெளியேறி அந்த காலகட்டத்திய கோட்டைகளின் கற்களில் வடிவம் பெற்றன. எந்த ஒரு கோட்டையிலும் குழந்தைகள் உட்பட யாருக்கும் தனி அறைகள் எதுவும் இருக்கவில்லை. மத்திய காலகட்டத்தை சேர்ந்த நிலப்பிரபு ஒருவரின் பதின்பருவ மகனுக்கு அவருடைய கோட்டையின் இரண்டாவது மாடியில் தனி அறை எதுவும் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த அரசன் ரிச்சர்ட்ஸ் அல்லது அரசன் ஆர்த்தரின் படத்தை தன் அறையின் சுவர் மீது ஒட்டி வைத்திருக்கவோ, தன் அறையை பூட்டி வைத்துக் கொள்ளவோ, தன்னுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் தன் பெற்றோர் தன் அறைக்குள் நுழைய வேண்டும் என்று வற்புறுத்தவோ அவனால் முடியவில்லை. அவன் பல இளைஞர்களுடன் சேர்ந்து ஒரு பெரிய அறையில் படுத்து உறங்கினான். அவன் எப்பொழுதும் எல்லாருடைய பார்வையிலும் தென்பட்டான். மற்றவர்கள் பார்த்தவற்றையும் கூறியவற்றையும் அவன் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வளர்ந்த ஒருவன் ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனுடைய சமுதாய அடுக்கதிகார அமைப்பில் அவன் வகித்த இடத்தாலும் மற்றவர்கள் அவனை பற்றி கூறியவற்றாலும் தீர்மானிக்கப்பட்டதாக ஒரு இயல்பான முடிவுக்கு வருவான். 2. கற்பனையான ஒழுங்குமுறை நம்முடைய ஆள் விருப்பங்களை செதுக்குகிறது. தங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒழுங்குமுறை கற்பனையான ஒன்று என்பதையும், ஏற்கனவே இருந்து வருகின்ற ஒரு கற்பனையான ஒழுங்குமுறைக்குள் தான் ஒவ்வொரு நபரும் பிறக்கிறார் என்பதையும், ஆதிக்கம் செலுத்துகின்ற அதன் கட்டுக்கதைகள் தான் அவருடைய ஆள் விருப்பங்களை செதுக்கி வடிவமைக்கின்றன என்பதையும் பெரும்பாலான மக்கள் ஒப்புக்கொள்ள விரும்புவதே இல்லை. இவ்வாறாக நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்கள் அந்த கற்பனையான ஒழுங்குமுறையின் மிக முக்கியமான பாதுகாப்பு அரண்களாக உருவெடுக்கின்றன. எடுத்துக்காட்டாக, இன்றைய மேற்கத்தியர்களின் ஆள் விருப்பங்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்துள்ள புனைவியம், தேசியவாதம், முதலாளித்துவம் மற்றும் தனிமனிதவாதம் தொடர்பான கட்டுக்கதைகளால் வடிவமைக்கப்பட்டன. ஒருவருக்கொருவர் அறிவுரை வழங்கிக் கொள்ளுகின்ற நண்பர்கள். உன் இதயத்தை பின்தொடர்ந்து செல் என்று பரஸ்பரம் கூறிக்கொள்ளுகின்றனர். ஆனால் உங்கள் இதயம் 2 நேரெதிர் எஜமானர்களுக்கு சேவை புரிகின்ற ஓர் உளவாளியாகும். வழக்கமாக ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற கட்டுக்கதைகளிடமிருந்து அது அறிவுறுத்தல்களை பெறுகிறது. இதயத்தை பின்தொடர்ந்து செல் என்ற பரிந்துரையே 19ஆம் நூற்றாண்டின் காதல் உறவு குறித்த கட்டுக்கதைகளும் 20ஆம் நூற்றாண்டின் நுகர்விய கட்டுக்கதைகள் இணைந்து நம்முடைய மனங்களில் பதிய வைத்ததுதான். எடுத்துக்காட்டாக, கொக்கோ கோலா நிறுவனம் உலகம் நெடுகிலும் டயட் கோக் பானத்தை சந்தைப்படுத்திய பொழுது, டயட் கோக் எது நல்ல விதமான உணர்வை கொடுக்கிறதோ அதை செய்யுங்கள் என்ற விளம்பர வாசகத்துடன் தான் அதை செய்தது. தங்களுடைய மிகவும் தனிப்பட்ட விருப்பங்களாக மக்கள் நினைக்கின்ற விஷயங்கள் கூட பொதுவான ஒரு கற்பனையான ஒழுங்குமுறையால் நம் மனங்களில் பதிய வைக்கப்பட்டவையே ஆகும். எடுத்துக்காட்டாக, ஒரு வெளிநாட்டில் விடுமுறையை கழித்தல் என்ற பிரபலமான விருப்பத்தை பார்க்கலாம்.
இது ஒரு இயற்கையான விருப்பம் அல்ல. சிம்பன்சி ஆல்பா ஆண் ஒன்று ஒரு விடுமுறைக்காக தன்னுடைய அண்டைய சிம்பன்சி குழு ஒன்றின் எல்லைக்குள் போவதற்கு தன்னுடைய சக்தியை பயன்படுத்துவதை பற்றி ஒருபோதும் சிந்திக்காது. பண்டைய எகிப்தின் மேட்டுக்குடியினர் தங்களுக்கு என்று பிரமிடுகளை உருவாக்குவதற்கும் தாங்கள் இறந்த பின்பு தங்கள் உடல்களை பதப்படுத்துவதற்கும் ஏராளமான செல்வத்தை செலவிட்டனர். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட பாபிலோனுக்கு ஷாப்பிங் போவதை பற்றியோ அல்லது பீனிஷியாவியல் ஒரு பனிசறுக்கு விடுமுறை பயணம் மேற்கொள்வதை பற்றியோ நினைக்கவில்லை. மக்கள் இன்று வெளிநாட்டு விடுமுறைகளுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவிடுகின்றனர். ஏன் எனில் புனவியல் ரீதியான நுகர்விய கட்டுக்கதைகளில் அவர்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டுள்ளனர். நம்முடைய மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மால் இயன்ற அளவு வெவ்வேறு அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்று புனைவியம் கூறுகிறது. எடுத்துக்காட்டாக பல்வேறு உணர்ச்சிகளை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பல்வேறு வகையான உறவுகளை நாம் முயற்சித்து பார்க்க வேண்டும். பல்வேறு வகையான சமையல்களை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு வகையான இசையை மெச்ச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது கூறுகிறது. இவை எல்லாவற்றையும் செய்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று நம்முடைய அன்றாட வழக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு நமக்கு பரிச்சயமான சூழலை விட்டுவிட்டு தொலைதூர இடங்களுக்கு பயணித்து அங்கு உள்ள மக்களின் கலாச்சாரங்கள், சுவைகள், வாசனைகள், வழக்கங்கள் ஆகியவற்றை நாம் அனுபவிப்பது என்று அது பரிந்துரைக்கிறது. எனக்கு கிடைத்த ஒரு புதிய அனுபவம் என் கண்களை திறந்தது. அது என் வாழ்க்கையை மாற்றியது என்ற ரீதியில் அமைந்த வசீகரமான கட்டுக்கதைகளை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக பொருட்களையும் சேவைகளையும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று நுகர்வியம் கூறுகிறது. நம்மிடம் ஏதோ ஒன்று இல்லை அல்லது ஏதோ ஒன்று சரியில்லை என்பது போல நமக்கு தோன்றினால் ஒருவேளை ஒரு பொருளை ஒரு ஒரு காராகவோ புதிய ஆடையாகவோ இயற்கை உணவு போன்றவற்றையோ அல்லது சேவையையோ யோகா வகுப்புகள் திருமண ஆலோசனை போன்றவற்றையோ நாம் வாங்க வேண்டியிருக்கலாம் என்று அது சொல்லாமல் சொல்லுகிறது. ஒவ்வொரு தொலைக்காட்சி விளம்பரமும் ஒரு பொருளை அல்லது ஒரு சேவையை வாங்கி பயன்படுத்துவது எப்படி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும் என்பதை பற்றிய ஒரு குறுங்கட்டுக்கதைதான். பல்வகைமையை ஊக்குவிக்கின்ற புனைவியமானது நுகர்வியத்தோடு கச்சிதமாக பொருந்துகிறது. அவற்றின் சங்கமம் முடிவுற்ற அனுபவ சந்தையை தோற்றுவித்துள்ளது. நவீன சுற்றுலா தொழில்துறை இதன் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தொழில்துறை விமான பயணச்சீட்டுகளையோ அல்லது ஹோட்டல் அறைகளையோ விற்பனை செய்வது இல்லை. அது அனுபவங்களை விற்கிறது. பாரிஸ் ஒரு நகரமோ அல்லது இந்தியா ஒரு நாடோ அல்ல. அவை இரண்டும் அனுபவங்களே. அவற்றை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் நம்முடைய தொடுவானங்களை விரிவுபடுத்துகின்றன என்றும் நம்முடைய மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துகின்றன என்றும் நம்மை அதிகம் மகிழ்ச்சி கொள்ள செய்கின்றன என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக ஒரு கோடீஸ்வரருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையேயான உறவு பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கும் பொழுது அவர் ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து தன் மனைவியை பாரிஸுக்கு ஓர் உல்லாச விடுமுறைக்கு அழைத்துச் செல்கிறார். அப்பயணம் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பிரதிபலிக்கவில்லை. மாறாக புனைவியல் ரீதியான நுகர்விய கட்டுக்கதைகளில் அவர் கொண்டுள்ள நம்பிக்கையைத்தான் பிரதிபலிக்கிறது. பண்டைய எகிப்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்தர் தன்னுடைய உறவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தன் மனைவியை பாபிலோனுக்கு விடுமுறையில் அழைத்து செல்வதை பற்றி ஒருபோதும் கனவு கண்டிருக்க கூட மாட்டார். மாறாக தன் மனைவி எப்பொழுதும் விரும்பி வந்திருந்த விலை உயர்ந்த சமாதி ஒன்றை அவர் அவளுக்காக கட்டியிருக்கக்கூடும். பண்டைய எகிப்தின் மேட்டுக்குடியினரைப் போலவே பெரும்பாலான கலாச்சாரங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த பிரமிடுகளை கட்டுவதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றனர். இந்த பிரமிடுகளின் பெயர்களும் வடிவங்களும் அளவுகளும் தான் கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் மாறுகின்றன. எடுத்துக்காட்டாக புறநகர் பகுதி ஒன்றில் ஒரு நீச்சல் குளத்துடன் ஒரு பசுமையான புல்வெளியுடன் கூடிய ஒரு சிறிய வீடாகவோ அல்லது ஒரு அழகான சுற்றுச்சூழலில் அமைந்த ஒரு பகட்டான பங்களாவாகவோ அவை வடிவெடுக்கக்கூடும். அந்த பிரமிடுகளின் மீது நமக்கு ஆசையை ஏற்படுத்துகின்ற அந்த கட்டுக்கதைகள் குறித்து வெகு சிலரே கேள்வி கேட்கின்றனர். 3. கற்பனையான ஒழுங்குமுறை என்பது பலருக்கும் பொதுவான அகவயமான விஷயமாகும். நான் மிக கடுமையாக முயற்சித்து அந்த கற்பனையான ஒழுங்குமுறையின் பிடியில் இருந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை விடுவிப்பதில் வெற்றி பெற்று விட்டாலும் நான் ஒரே ஒரு நபர்தானே மாறியிருக்கிறேன். கற்பனையான ஒழுங்குமுறைகளை மாற்றுவதற்கு என்னுடன் ஒத்துழைப்பதற்கு கோடிக்கணக்கான அந்நியர்களை நான் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். ஏன் எனில் கற்பனையான ஒழுங்குமுறை என்பது என்னுடைய கற்பனையில் மட்டுமே இருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. மாறாக லட்சக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் கற்பனையில் இருக்கின்ற ஒரு பொதுவான விஷயம் அது. இதை புரிந்து கொள்வதற்கு பாரபட்சமற்ற விஷயம், தனிநபரின் அகவயமான விஷயம், பலருக்கு பொதுவான அகவயமான விஷயம் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரபட்சமற்ற ஒரு விஷயம் மனித விழிப்புணர்வுக்கும் மனித நம்பிக்கைகளுக்கும் வெளியே தனித்து இருக்கிறது.
எடுத்துக்காட்டாக கதிரியக்கம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல. கதிர்வீச்சுக்களை மக்கள் கண்டுபிடிப்பதற்கு நெடும் காலத்திற்கு முன்பாகவே அவை நிகழ்ந்துள்ளன. மக்கள் நம்பாவிட்டாலும் அவை ஆபத்தானவைதான். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர்களில் ஒருவரான மேரி கியூரி கதிரியக்க பொருட்களை நீண்ட காலமாக ஆய்வு செய்து கொண்டிருந்த காலத்தில் அவை தன்னுடைய உடலை பாதிக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. கதிரியக்கத்தால் தன்னை கொல்ல முடியும் என்பதை அவர் நம்பவில்லை என்றாலும் கதிரியக்க பொருட்களுடன் அதிகமாக புழங்கியதால் ஏற்பட்ட ஒரு வகையான இரத்த சோகை நோயால் அவர் இறந்து போனார். அகவயமான ஒரு விஷயம் ஒரு தனிநபரின் விழிப்புணர்வையும் நம்பிக்கைகளையும் சார்ந்திருக்கிறது. குறிப்பிட்ட அந்த நபர் தன்னுடைய நம்பிக்கைகளை மாற்றினால் அந்த அகவயமான விஷயமும் மாறுகிறது அல்லது மறைந்து விடுகிறது. பல குழந்தைகள் தங்களுக்கு ஒரு கற்பனையான நண்பன் இருப்பதாக நம்புகின்றனர். அவன் தங்களைத் தவிர வேறு யாருடைய பார்வைக்கும் புலப்பட மாட்டான் என்றும் அவன் பேசுவது தங்களுக்கு மட்டுமே கேட்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். அந்த கற்பனையான நண்பன் அக்குழந்தையின் அகவயமான விழிப்புணர்வில் மட்டுமே இருக்கிறான். அக்குழந்தை வளர்ந்து அந்த நண்பனின் மீதான நம்பிக்கையை இழக்கும் பொழுது அந்த கற்பனையான நண்பன் மெல்ல மெல்ல மறைந்து விடுகிறான். பலருக்கு பொதுவான அகவயமான விஷயம் என்பது பல தனிநபர்களின் அகவயமான விழிப்புணர்வை இணைக்கின்ற ஒரு தகவல் தொடர்பு பிணைப்பில் நிலை கொண்டிருக்கிறது. ஒரு தனி நபர் தன்னுடைய நம்பிக்கைகளை மாற்றினாலோ அல்லது அவர் இறந்து விட்டாலோ அது அவ்வளவு முக்கியமானது அல்ல. ஆனால் அந்த பிணைப்பில் உள்ள பெரும்பாலான தனிநபர்கள் இறந்து விட்டாலோ அல்லது அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொண்டாலோ அந்த பொதுவான விஷயம் பெரிதும் மாறும் அல்லது முற்றிலுமாக மறைந்துவிடும். இத்தகைய பொதுவான விஷயங்கள் பயங்கரமான மோசடிகளும் அல்ல, முக்கியத்துவமற்ற பாசாங்குகளும் அல்ல. அவை கதிரியக்கம் போன்ற பௌதீக விஷயங்களிலிருந்து வேறுபட்ட ஒரு வடிவில் இருக்கின்றன. ஆனால் அவை இவ்வுலகின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் அளப்பரியதாக இருக்கக்கூடும். வரலாற்றின் மிக முக்கியமான உள்ளு சக்திகளில் பலருக்கு பொதுவான அகவயமான விஷயங்கள் தான். சட்டம், பணம், கடவுளர், நாடுகள் ஆகியவை இவற்றுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். எடுத்துக்காட்டாக ஃபியூஜோ நிறுவனம் அதன் முதன்மை நிர்வாக அதிகாரியின் கற்பனையான நண்பன் அல்ல. அந்நிறுவனம் பல லட்சக்கணக்கான மக்களின் பொதுவான கற்பனையில் இருக்கிறது. அந்நிறுவனத்தின் இருத்தலில் அதன் முதன்மை நிர்வாக அதிகாரி நம்பிக்கை கொண்டுள்ளார். ஏனெனில் அதன் நிர்வாக குழுமத்தினரும் வழக்கறிஞர்களும் அண்டைய அலுவலகங்களின் செயலாளர்களும் வங்கி காசாளர்களும் பங்கு சந்தை தரகர்களும் பிரான்சில் இருந்து ஆஸ்திரேலியா வரை உள்ள கார் விற்பனையாளர்களும் அதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஃபியோஜோ நிறுவனத்தின் இருத்தலை நம்புவதை அதன் முதன்மை நிர்வாக அதிகாரி மட்டும் நிறுத்திவிட்டால் அருகில் உள்ள மனநல மருத்துவமனையில் உடனடியாக அவரை அனுமதித்துவிட்டு வேறொருவர் அவருடைய பதவியை ஏற்றுக்கொள்ளுவார். அதே போல அமெரிக்காவும் டாலரும் மனித உரிமைகளும் கோடிக்கணக்கான மக்களின் பொதுவான கற்பனையில் நிலை கொண்டுள்ளன. எந்த ஒரு தனி நபராலும் அவற்றின் இருத்தலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த முடியாது. நான் ஒருவன் மட்டும் அவ்விஷயங்களை நம்புவதை நிறுத்தினால் அது ஒரு பொருட்டாக இருக்காது. இந்த கற்பனையான ஒழுங்குமுறைகள் பலரின் பொதுவான கற்பனையில் குடிக்கொண்டுள்ளன. எனவே அவற்றை மாற்றுவதற்கு கோடிக்கணக்கான மக்களின் விழிப்புணர்வை நாம் மாற்றியாக வேண்டும். அது எளிதானது அல்ல. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமானதொரு மாற்றத்தை ஓர் அரசியல் கட்சி, கொள்கை சார்ந்த ஓர் இயக்கம், ஒரு மத ரீதியான அமைப்பு போன்ற ஒரு பெரிய அமைப்பின் உதவியுடன் மட்டுமே கொண்டு வர முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சிக்கலான அமைப்புகளை நிறுவுவதற்கு ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்பதற்கு பல அந்நியர்களை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்று ஆகும். சில கட்டுக்கதைகளில் அவர்கள் அனைவருமே நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டுமே அவை நிகழும். எனவே ஒரு கற்பனையான ஒழுங்குமுறையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் அதற்கான ஒரு மாற்று ஒழுங்குமுறையின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக ஃபியூஜோ நிறுவனத்தை நாம் கலைக்க விரும்பினால் பிரெஞ்சு சட்ட அமைப்பு முறை போன்ற அதிக சக்தி வாய்ந்த ஏதோ ஒன்றை நாம் கற்பனை செய்ய வேண்டும். பிரெஞ்சு சட்ட அமைப்பு முறையை நாம் கலைக்க விரும்பினால் பிரான்ஸ் நாடு என்பது போன்ற அதிக சக்தி வாய்ந்த வேறொன்றை நாம் கற்பனை செய்ய வேண்டும். நாம் பிரான்சையும் கலைக்க விரும்பினால் அதைவிடைய அளப்பரிய சக்தி வாய்ந்த வேறொன்றை நாம் கற்பனை செய்ய வேண்டும். கற்பனையான ஒழுங்குமுறையில் இருந்து தப்பிக்க எந்த வழியும் இல்லை. நாம் நம்முடைய சிறைச்சாலை சுவர்களை உடைத்து எறிந்துவிட்டு சுதந்திரத்தை நோக்கி ஓடும் பொழுது அதைவிட பெரிய சிறைச்சாலை ஒன்றின் உடற்பயிற்சி மைதானத்திற்குள் தான் நாம் தஞ்சம் போகிறோம். பாகம் 6 நிறைவுற்றது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், வேளாண் புரட்சி, மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழா. இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. அடுத்த பாகம் மற்றும் முந்தைய பாகத்திற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும்.